सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 37வது श्लोकम्. भद्रो हेति विशारदः प्रकृतितः सर्वक्षपाटावली भव्यापादनमार्गकृत् भवनसम्प्राप्त्युत्कसर्वोदयः वैधात्रान्वयशोभकात्युपचयव्यासक्त इत्यप्यहं क्षोणी नन्दिनि न श्रुतोऽस्मि किमुरे पापिन् भवान् न श्रुतः. சார்துல இடத்துல இருக்கு. இதுவும் பதச்சேதः. भद्रः हेति विशारदः प्रकृतितः सर्वक्षपाटावली भव्यापादनमार्गकृत् भवन संप्राप्त्युत्क सर्वोदयः वैधात्रान्वय शोभकात्युपचय व्यासक्तः इति अपि अहं क्षोणी नन्दिनी न श्रुतः अस्मि किमु रे पापिन् भवान् न श्रुतः. இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் தன்னை பத்தி புகழ்ந்து சொல்லிக்கிறான். அத ஒரே ஒரு பதத்தை நீக்கி அந்த ராவணனையே இகழ்வா சொல்வதாக அமைச்சு கொடுத்திருக்கா சீதாதேவி. எப்படின்னு பாருங்க. க்ஷோணி நந்தினி பூமி புத்திரி சீதையே நான் எப்பேறப்பட்டவன் அப்படின்னு சொல்லிக்கிறான். பத்ரஹா பத்ரஹான்னு சொன்னா மங்களகரமானவன். பத்ரன் கருணேபி ஸ்ருணியாம தேவாக இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்துருக்கலாம். பத்ர சப்தம் மங்கள வாச்சகமா இருக்கு. நான் ரொம்ப மங்களகரமானவன். ஹேதி விஷாரதஹா. ஹேத்தின்னு சொன்னா அந்த அம்பு எய்தல் இருக்கே, இதுல நான் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். விஷாரதஹா. அதுவும் எப்படி? பிரகிருதிதஹா ஏவ, இயற்கையாகவே. அப்படின்னா இவனுக்கு ஒரு கிஃப்டா, ஒரு பரிசா கிடைச்சிருக்க கூடியதான ஒரு விஷயமா சொல்றான். ஹேதி விஷாரதஹா பிரகிருதிதஹா, இயற்கையாகவே நான் ஹேதி விஷாரதஹா அம்பு எய்தல்ல ஒரு சிறந்தவன், தேர்ச்சி பெற்றவன். அடுத்து ஒரு நீண்ட பதம். சர்வக்ஷ பாட்டாவலி பவ்யாபாதன மார்க கிருத். க்ஷபாட்டஹான்னு பேரு. அப்படின்னா ராட்சசன்னு அர்த்தம். சர்வ க்ஷபாட்ட, சர்வன்னு தெரியும் எல்லாம். க்ஷபாட்ட, க்ஷபாட்டன்னா அசுரர்கள்னு அர்த்தம். இவர்களுடைய ஆவலி, ஆவலின்னா ஒரு வரிசை, ஒரு பங்கி. தீபாவளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தீபத்தினுடைய ஒரு வரிசை. அத போல இங்க ராட்சசர்களுடைய ஒரு வரிசைன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு பவ்யாபாதன, பவ்யம்னா மங்களம், ஆபாதனம்னா ஏற்படுத்துகின்ற, மார்க கிருத் வழியை செய்பவன். அதாவது எல்லா ராட்சசர்களுடைய கூட்டத்திற்கும் நல்லதே செய்கின்ற ஒரு மனிதன் நான். தன்னை சார்ந்தவர்களுக்கு நன்மையை செய்பவன் நான் அப்படிங்கிறது இந்த ராவணனுடைய தாத்பரியம். அடுத்தது பவன சம்பிராப்தியுத்க சர்வோதய. பவனம்னா இந்த இடத்துல கிரகம், ஸ்வகிரகம். அந்த ஸ்வகிரகம் சொன்னா தன்னை சார்ந்தவர்கள் தான் அர்த்தம், தன் குடும்பத்தினர். அவர்களுடைய சம்பிராப்தி, சம்பிராப்தின்னு சொன்னா இதுல நம்ம இப்படி அர்த்தம் பண்ணலாம். கிரகத்தை அடைவதில் நான் ரொம்ப உத்கஹான்னா உத்சுகஹான்னு அர்த்தம். அதாவது வீட்டுக்கு சேருவதில் ரொம்ப உற்சாகத்தை கொண்டவன். அல்லது வீட்டில் இருக்கக்கூடியதான அந்த குடும்பத்தினர் இருக்கார்கள் இல்லையா, அவர்களுக்கு சர்வோதயா,
உதயகான்னு சொன்னா ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை கொடுக்கறதுல ரொம்ப உத்கஹா உத்சுகஹா. தன் குடும்பத்தினருக்கு நல்லது செஞ்சு அவர்களை நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு விருத்தி அடைவதற்கு, வளர்ச்சியை அடைவதற்கு ஏற்பாடு செய்வதில் உத்சுகஹா உத்கஹா. உத்சுகஹான்னு சொன்னாலும் உத்கஹான்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். ரொம்ப ஈடுபாடு உடையவன், உற்சாகம் உடையவன். இதெல்லாம் எதுக்காக சொல்றான் அப்படின்னு கேட்டா, ராமர் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காது விட்டுட்டாரு இல்லையா? பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கார். ஆனா தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியல அவரால. முன்னாடி காட்டுக்கு வர்றதுக்கு அப்பாவை கவனிக்க முடியாத காரணமாயிடுச்சு. இப்போ தன் மனைவி மக்களை கவனிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டார். ஆனா தான் அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்றார். மறுபடியும் அடுத்ததும் இதே மாதிரியான விஷயத்தை தான் சொல்றார். வைதாத்ரன்வய சோபகாத்யுபச்சய வியாசக்தா. இந்த விதாதான் இருக்கார் இல்லையா, அவருடைய வம்சம் தான் இந்த பௌலஸ்தி வம்சம். இந்த வம்சத்தினுடைய சோபகாக அப்படின்னா பிரகாசம். இந்த வம்சமானது விதாத்ரனுடைய வம்சமானது நல்ல பிரகாசமாக பிரசித்தமாக இருப்பதற்கு, உபச்சயா அடைவதற்கு, வியாசக்தா எண்ணம் கொண்டவனாக நான் இருக்கிறேன். அதாவது இந்த வம்சத்தை நல்ல பிரசித்தமாக்கி நல்ல பிரகாசமாக எல்லாரிடத்திலும் தெரியும்படி செய்வதற்காக எண்ணம் கொண்டவனாக இருக்கிறேன். வைதாத்ர விதாத்ரு சம்பந்தி வம்சா வைதாத்ர வம்சா. வைதாத்ரான்வய சோபக அத்யுபச்சய வியாசக்தா. உபச்சயன்னா விருத்தி, அதுவும் அத்யுபச்சய மிகவும் அதிகமான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு, இந்த வம்சம் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைவதற்கு எண்ணம் கொண்டவனாக இருக்கிறேன். வியாசக்தா அஸ்மி இதி என்று மேலே சொன்ன ஒவ்வொன்றுத்துக்கும் சேர்த்துக்கணும். எப்படி பத்ரஹா இதி நான் மங்களகரமானவன் என்று, அம்பு விடுவதிலே ரொம்ப தேர்ச்சி பெற்றவன், ஹேதி விசாரதா இதி என்று அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த இது சேர்த்து. இப்படியெல்லாம் என்னை அகம் நான் இருக்கிறேன் என்பதை ஹே க்ஷோணி நந்தினி பூமி புத்திரியே ந ஸ்ருதஹா அஸ்மி. உன்னால் கேட்கப்படவில்லையோ, நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன் என்பதை உன்னால் கேட்கப்பட்டதில்லையோ அப்படின்னு சீதையை பார்த்துக்கேன்னா, ஸ்ருதஹா அஸ்மி கிமு. இதுவரையில் ராவணனுடைய வாக்கியம் ஒரு பாதி பாதம்தான். சீதை பதில் சொல்றா, கிமு ரே பா கிமுங்கிறதையும் ராவணன் சொல்றதுதான். ரே பாபின் பவான் ந ஸ்ருதஹா. ரே அதாவது நீஜனை பார்த்து சொல்லக்கூடியதான ஒரு சம்போதனம். ரே பாபின் பாபியே, பவான் நீங்கள், நீன் அர்த்தம். ந ஸ்ருதஹா என்னால் கேட்கப்பட்டதில்லை. நீ இப்படிலாம் சொன்னியே, நான் அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன்னு, ஆனா நான் உன்னை கேள்விப்பட்டதில்லை இப்படின்னு சீதையினுடைய பதில். இதுல இருக்கக்கூடிய கூடார்த்தம் என்னன்னு கேட்டா, பவான் ந ஸ்ருதஹா, அதாவது பகாரத்தை கொண்டவனாக கேள்விப்பட்டதில்லை. நீ சொன்ன வாக்கியங்கள்ல எங்கெல்லாம் ப அப்படிங்கிற எழுத்து வருதோ அந்த எழுத்து கொண்டவனாக அந்த சொற்கள் எப்படி இருக்கோ அமைந்திருக்கோ அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? பத்ரஹா அப்படி இருக்கு இல்லையா, இப்ப அந்த பா இல்லை, அது இல்லாம எப்படி பதம் வருமோ அதுக்கேத்த மாதிரிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதன்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். பகாரம் இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கேன். பவான் எப்படி நம்ம தனவான்னு சொல்றோம் இல்லையா, தனவான என்ன அர்த்தம்? தனத்தை கொண்டவன். பவான் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? பகாரத்தை கொண்டது. இங்க பதமா இருக்கிறதுனால, அல்லது பதத்தை சொல்ல, இந்த பதம் யார சொல்றதோ ராவணனே அவன் பவான் அப்படி கேள்விப்பட்டதில்லை. அப்போ இந்த பகாரத்தை எடுத்து பார்த்தா பதங்கள் என்ன கிடைக்கும்? பாவம் எடுத்துடுவோம். பத்ரோ ஹேதி விசாரதா இருக்கு இல்லையா, பாவம் எடுத்துட்டா துரோகே அதி விசாரதா. துரோகம் பண்றதுல அப்படின்னு பின்ன நம்ம அர்த்தம் பார்க்க போறோம். துரோகே அதி விசாரதா
பிரகிருதித சர்வக்ஷ பாட்டாவலி பவ்யாபாதன இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாவ எடுத்தாச்சுன்னா வியாபாதன மார்க்க கிருத்து. அதுக்கப்புறம் வைதாத்ரன்வய சோபக அப்படின்னு இருக்கு. அந்த பகாரத்தை எடுத்தா சோகாத்யுபச்சய வியாசக்தா இப்படின்னு 3 பதங்கள்ல பகாரத்தை எடுத்தா அந்த பதங்கள் இந்த மாதிரியா ஒரு உருவத்தை கொண்டதா நமக்கு தெரியறது. என்ன அர்த்தம்? இது அந்த கேட்டமார்த்தத்துல ஏதோ ஒரு அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும். எப்படின்னு பாருங்க. துரோஹே அதி விஷாரதா, துரோகம் பண்றதுல நான் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். முன்னாடி நம்ம இந்த பத்ரன் ஒரு பதத்தை பார்த்தோம், மங்களகரமான அப்படின்னு ஒரு அர்த்தம் நமக்கு கிடைச்சது. ஆனா இப்போ துரோகா, துரோகான்னா மத்தவாளை ஹிம்சிக்கிறதுன்னு அர்த்தம், கெடுதல் பண்றதுன்னு அர்த்தம். அதுல நான் ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்ற மாதிரி ஆயிடுது. அடுத்தது சர்வ க்ஷபாட்டாவலி பவ்யாபாதன மார்க்க கிருத்து. முன்னாடி இந்த பதத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, எல்லா ராட்சசர்களுடைய நலன் ஏற்படுத்துவதற்கு, நன்மையை ஏற்படுத்துபவன் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். இப்போ அந்த பகாரத்தை எடுத்தா வியாபாதன, வியாபாதனம் சொன்னா நாசம்னு அர்த்தம். சர்வ க்ஷபாட்டானாம் நாசாபாதன மார்க்கத்து, எல்லா ராட்சச கூட்டங்களுக்கும் கெடுதலை ஏற்படுத்துபவன் நான். கண்டிப்பா அப்படிதான். ஏன்னா சீதையே கடத்திண்டு வந்ததுனால, இந்த காரியம் பண்ணதுனால என்ன நடக்க போறது? ராட்சசர்களுடைய வதம் நடக்க போறது ராமருடைய கையினால. அப்போ ராட்சச கூட்டத்திற்கு ஒரு நாசமானது ஏற்படுறது. இதைத்தான் சொல்றபடி இந்த பதம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது வைதா தன்வய சோபக அப்படின்றத பகாரத்தை எடுத்தாச்சுன்னா வைதா தன்வய சோக அத்யுபச்சய வியாசக்தா. இந்த விதாத்ரு வம்சம் இருக்கே, இந்த வம்சமானது அதிகப்படியான சோகத்தை அடைவதற்கு நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இந்த வம்சமானது பிரகாசிக்கிறதுக்கு அல்லது நல்ல விருத்தி அடைவதற்கு நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா, இப்போ அந்த வம்சம் சோகத்தை அடைவதற்குன்னு கிடைச்சது. இந்த மாதிரியான தவறான காரியங்கள் செய்யறதுனால சீதையை கடத்திட்டு வர்றதோ அல்லது பிற்பாடு நிறைய பேர் விபீஷணன் சொல்ல போறான் நல்ல விஷயங்களை, ராமரும் சொல்றார், எடுத்த உடனே சண்டைக்கு போயிடல, அந்த எந்த நல்ல வார்த்தைகளும் காதுல வாங்கிக்கல, இந்த மாதிரியான தவறான காரியங்கள் செஞ்சதுனால என்ன ஆக போறது? அந்த வம்சத்துக்கே ஒரு கேடு வர போறது. அத மனசுல வச்சிருந்து சொல்ற மாதிரி இந்த பதம் இருக்கு. வைதா தன்வய சோக அத்யுபச்சய வியாசக்தா, அதிகப்படியான சோகத்தை இந்த வம்சத்துக்கு கொடுப்பதற்கு நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன். இப்படியாக ராவணன் எந்த பதங்களை வச்சுட்டு தன்னை உயர்வா சொல்லிண்டானோ அதே பதங்கள்ல ஒரு எழுத்து குறைச்சு சீதையானவள் அந்த ராவணனுடைய புகழ மறைச்சு இகழும்படியா அமைச்சு கொடுத்திருக்கார். அடுத்தது 38வது ஸ்லோகம். சபர்த்தா தே ஜானக்யுபசித விபத் சர்வ சமயே समस्ते च स्थाने गुणविद परिश्लाघित गुणः अतः कुर्वे तस्मिन्नपति तृषमाः किं वदसि ते तपापायेऽभिज्ञा इह वचसि कर्णं निदधते. இந்த ஸ்லோகமும் சார்தூல விக்கிரீடத்துல அமைஞ்சிருக்கு. இதனுடைய பதச்சேதா சஹா பர்த்தா தே ஜானகி उपचित विपत् सर्व समये समस्ते च स्थाने गुणविद अपरिश्लाघित गुणः अतः कुर्वे तस्मिन् अपतितृषम् आह किं वदसि ते सपापा ये अभिज्ञाः इह வச்சசி கரணம் நிததே. இந்த ஸ்லோகத்துல ராவணன்
ராமர் ராமர் மேல நீ ஒரு பத்தி பக்தியோடு இருக்கியே, அதை விட்டுடு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ராமன் தகுந்தவன் இல்லை அப்படின்னு சொல்றான். அதற்கு பதில் சீதை கூடார்த்தத்தோடு சாமானியார்த்தத்தையும் வச்சுண்டு ஒரு பதில் கொடுத்திருக்கான். அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஜானகி முதல் பாதத்திலே இருக்கு ஜானக்யுபசித அப்படின்ட்டு. ஜானகி சஹா தே பர்த்தா, தே உன்னுடைய, சஹா பர்த்தா அந்த கணவன் ராவணன் இருக்கானே, அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ யார நீ ரொம்ப புகழ்ந்துண்டு யார மனசுல ரொம்ப உயர்வா வச்சுருக்கியோ அப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தச்சப்தா. தே உன்னுடைய சஹா பர்த்தா அந்த ராவணன் உபசித விபத் சர்வ சமயே, உபசித்தன பிராப்த, விபத்துன்னா ஆபத்து, சர்வ சமய எல்லா காலங்களிலும் இந்த ராமர் ஆபத்தை அடைந்து கொண்டே இருக்கார், அடைந்தவராகவே இருக்கார். காட்டுக்கு போனாலும் கஷ்டம், நாட்டில் இருந்தாலும் சொந்த கைகேயி போன்ற இந்த மாதிரியான குடும்பத்தாரினாலையும் கஷ்டம். அப்போ அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆபத்து இருந்துட்டேதான் இருக்கு. நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ஆபத்து உண்டு. அத மனசுல வச்சுட்டு சொல்றான். உபசித விபத் சர்வ சமயே, சகா அவன் அந்த ராமன் எல்லா இடத்திலையும் ஆபத்தை கொண்டவனாகவே இருக்கிறான். சமஸ்தேச்ச ஸ்தானே எல்லா இடங்களிலும், எல்லா சமயத்திலும் எல்லா இடத்திலேயும் ஆபத்தை கொண்டவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, குணவித் அபரிஷ்லாகித குணஹ. குணவித் அப்படின்னு என்ன அர்த்தம்? பண்டிதான்னு அர்த்தம். நல்லது கெட்டதுன்னு இந்த விவேகத்தை கொண்ட பண்டிதர்கள், அவர்களால் குணவித்விஹி, இந்த இடத்துல சேர்த்து சொல்லலாம், சேர்த்தான் சொல்லணும். குணவித் அபரிஷ்லாகித குணஹா, குணவித்விஹி நல்ல பண்டிதர்களால் அபரிஷ்லாகித குணஹா, அதாவது நிந்திக்கப்பட்ட குணத்தை கொண்டவன். நல்ல பண்டிதர்கள் ஒருத்தரை வாழ்த்தினான்னு சொன்னா, அந்த ஒருத்தரை பத்தி ரொம்ப புகழ்ந்தான்னு சொன்னா அவன் நல்ல குணங்களை கொண்டவன் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல பண்டிதர்கள் எல்லாம் இந்த ராமரிடமிருந்து குணங்களை யாரும் புகழ்வதில்லை, மாறாக இகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபரிஷ்லாகித, பரிஷ்லாகிதன்னு சொன்னா ரொம்ப போற்றிய குணத்தை கொண்டவன், பரிஷ்லாகித குணா. ஆனா அபரிஷ்லாகித குணா, ராமன் போற்றுதலுக்கு உரிய குணங்களை கொண்டிருக்கவில்லை, பண்டிதர்களால் போற்றக்கூடிய குணங்களை கொண்டிருக்கவில்லை, மாறாக போற்றுவதற்கு மாறாக இருக்கக்கூடிய குணங்கள், தவறான குணங்கள், அதை கொண்டவனாக இருக்கிறான். அதனால் என்ன பண்ணணும்? தஸ்மின் அந்த ராமனின் இடத்தில் ந தஸ்மின் அபதி திருஷம், அதாவது பதியினிடத்துல நீ எந்த மாதிரியான ஒரு பக்தியையும் அன்பையும் ஒரு பிரேமையையும் செலுத்துவியோ, அத ஆசை, திருஷம் அப்படின்னா திருஷான்னா ஆசை, அந்த ஆசையை விட்டுவிடு. குர்வே செய்வாயாக, எதை செய்வாயாக? அந்த ராமனிடத்தில் அபதி திருஷம், பதியினிடத்தில் செய்கின்றதான அன்பை செய்திடாதே அப்படின்னு இதுவரையில் ராவணன் சீதையை பார்த்து சொல்லியிருக்கான். இப்ப சீதை அவனுக்கு பதில் சொல்றான். கிம் வதசி, என்ன சொல்லுன்னு இருக்கே, நீ என்ன புலம்பின்னு இருக்கே? தே உன்னுடைய வச்சசி சொற்களில், நீ சொல்கின்ற இந்த சொற்களில் ஏ அபிஜ்ஞாக கர்ணம் நிதததே, எந்த பண்டிதர்கள், அபிஜ்ஞாகான்னு சொன்னா எது சரி, எது கேட்க வேண்டியது, எது கேட்க கூடாதது அப்படின்னு அறிந்தவர்கள், அபிஜ்ஞாகா பண்டிதாக, அவர்கள் எந்த பண்டிதர்கள் உன்னுடைய இந்த சொற்களில், தே வச்சசி இஹ, உன்னுடைய இந்த சொற்களில் கர்ணம் நிதததே, காதை கொடுத்து கேட்பார்களோ அவர்கள் சபாபாக, பாபத்தை அடைபவர்களாக இருப்பார்கள். உன்னுடைய வாக்கியங்கள் யாராலையும் கேட்கக்கூடியது அல்ல. மீதி ஏதாவது ஒரு பண்டிதர்கள் கண்டிப்பாக உன்னுடைய வாக்கியத்தை கேட்க மாட்டார்கள்,
அப்படி மீறி ஒருத்தன் சில பண்டிதர்கள் யாராவது உன்னுடைய சொற்களிலே தன்னுடைய காதை கொடுத்து கேட்பார்களே ஆனால் அவர்களும் பாபத்தை அடைபவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு நம்முடைய தர்மங்கள்ல பெரியோர்களை பற்றின நிந்தையை கேட்கக்கூடாதுன்றது. வாத்தியார் பத்தி சொன்னா சிஷ்யன் கேட்கக்கூடாது. கணவனை பற்றி சொன்னா மனைவி கேட்கக்கூடாது. அப்பா அம்மா பத்தி சொன்னா குழந்தையை கேட்கக்கூடாது. இப்படின்னு அந்த நிந்தனைய கேட்கிறதே ஒரு பாபம்னு சொல்லி நிந்தனை பண்றது இல்ல. அது பாபம் அப்படிங்கிறது பிரசித்தம். ஞாபகுரேத இந்த பிராமணால பத்தி நிந்தனை பண்றது இந்த மாதிரியான பண்ணா தப்புங்கிறது வேதத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஞாபகுரேதா இந்த மாதிரி அஸ்லீலமான வாக்கியங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனால் இதையும் சேர்த்து வச்சுக்கணும். இந்த தவறான வார்த்தைகள் யாரு சொல்றாளோ நம்முடைய பெரியவர்களை பத்தி அதையும் கேட்க கூடாது. கேட்டாலும் பாபம்னு. இது மனச வச்சுட்டு சீதை இந்த தர்மத்தை சொல்றா. நீ இப்போ கணவனை பத்தி தப்பா சொன்ன வாக்கியத்தை கேட்டால் இவளுக்கு பாபம் உண்டு. இதை தவிர்த்து ஏன் பண்டிதர்கள்னு சொன்னா அப்படின்னு கேட்டா ராமன் வந்து தர்மஸ்வரூபியா இருக்கிறதுனால ரொம்ப உயர்ந்தவன். அப்பேற்பட்ட உயர்வானவர்களுடைய நல்லவர்களுடைய நிந்தனை கேட்டாலும் பாபம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. இது மேலோட்டமான அர்த்தம். இதனுடைய கூடார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா சபாபாயே அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? இந்த வாக்கியங்கள்ல பா அப்படிங்கிற எழுத்தை நீக்கணும் அப்படிங்கிறது இந்த பதத்துடைய தாற்பயம். அதுவும் எப்படி நம்ம எடுத்துக்கணும்? ஏன்னு ஒரு தனி பதம், சபாபான்னு ஒரு பதம். அதை ரெண்டும் சேர்த்து வச்சு சொல்லணும். எப்படி அது அப்படி ஒரு அர்த்தம் கிடைச்சது அப்படின்னு கேட்டா ப அப்படிங்கிற வர்ணத்தினுடைய அபாயகா முதல்ல இது புரிஞ்சுக்கிறதுக்காக ச பாபாயே அப்படின்னு பதத்தை எடுத்துட்டு சாவை தனியா வச்சு பாபாய அப்படின்னு மாத்திப்போம். அதுல பாபாயகான்னு என்ன அர்த்தம்? ப அப்படிங்கிற எழுத்தினுடைய அபாயகான்னா நீக்குதல். இத ரெண்டும் சேர்த்தா பஸ்ய வர்ணஸ்ய அபாயகான்னு வரும். இந்த ரெண்டு பதத்தை சமஸ்தமா பண்ணா என்ன வரும்? பாபாய அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். அதாவது பகாரத்தை விட்டுவிட வேண்டியது பாபாய. அதோடு சேர்ந்த பதங்கள், அதாவது பகாரத்தை தியாகம் செய்யப்பட்ட பதங்கள், பகாரத்தை நீக்கிய பதங்கள் சபாபாயி சப்தாக சபாபாயே சப்தா இப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பகாரத்தை நீக்கினா என்ன மாதிரியான பதங்கள் கிடைக்கும்? ஜானகி உபசித விபத் சர்வ சமயேன்னு முதல் பாதத்துல இருக்கு இல்லையா? அதுல உச்சித விபத் சர்வ சமயே அப்படின்னு பதம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இரண்டாவது பாதத்திலே குணவித் அபரிஷ்லாகித குணஹாங்கள பகாரத்தை எடுத்துட்டா குணவித் அரிஷ்லாகித குணஹா குணவித் அரிஷ்லாகித குணஹா. அடுத்தது தஸ்மின்னு அபதி திரிஷமா அப்படின்னு சொன்னா அபதி திரிஷம் பதம். அதுல அதி திருஷம் அப்படின்னு கிடைக்கும். பாவம் எடுத்துட்டா மூணு பதங்கள் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இந்த மூணு பதங்களுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் பதத்துல முன்னாடி என்ன அர்த்தம் சொன்னா உபசித விபத் சர்வ சமயேன்னு முதல்ல சொன்னான். அதாவது இந்த ராமன் வந்து எல்லா சமயத்திலையும் ஆபத்தை அடைந்தவனாக இருக்கிறான். உபசிதகான்னு சொன்னான். உபசித்னா பிராப்தின்னு அர்த்தம். நான் இப்போ உச்சித சர்வ சமயே அப்படின்னு கிடைக்குது. உச்சித விபத் சர்வ சமயன்னா யார சொல்றா? சீத்தை. இந்த ராமன் என்ன சொல்றா? நீ வந்து எப்படி இருக்கேன்னு சொன்னா எல்லா சமயத்திலையும் உச்சித விபத்தை அடைபவனாக எல்லா சமயத்திலையும் நீ இருக்கிறாய். உச்சிதம் வேத்தி எதா இந்த இடத்த கொஞ்சம் மாத்திக்கணும் சார். ராவணன் ராமரை சொல்ற மாதிரி முன்னாடி இருந்தது இல்லையா? அதாவது
உபசித விபத் சர்வ சமயே. உபசித்துன்னு அதாவது விபத்தை அடைந்தவனாக ராமன் இருந்தான்னு சொன்னார். ஆனா இப்போ என்ன அர்த்தம் கிடைக்குது? உச்சித விபத் சர்வ சமயே. இந்த ராமன் சர்வ சமயே எல்லா சமயத்திலையும் எது தகுந்ததோ அதை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஏன்னா இந்த இடத்துல 2 பகாரம் வருது. உச்சித, இந்த உபசிதல ஒண்ணு, இன்னொன்னு விபத்துல ஒரு பகாரம். அந்த இடத்துல 2 பகாரத்தை நீக்கணும். உச்சித வித் சர்வ சமயேன்னு பதம் கிடைக்கும். நான் முன்னாடி சொல்லும் பொழுது ஒரு இடத்துல மட்டும் பகாரத்தை நீக்கி சொன்னேன். உபசித அப்படிங்கிறதுல இப்படியே பகாரத்தை. ஆனா 2 இடத்துல பகாரம் இருக்குங்கிறத கவனிக்க தவறிட்டேன். அதனால 2 இடத்துலயும் எடுக்கணும். உச்சித வித் சர்வ சமயே அப்படின்னு பதம் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராமர் இருக்காரே, அவர் உச்சித வித், எந்த இடத்துல எதை பண்ணணும்னு தெரிஞ்சவர். உச்சித வித் சர்வ சமயே சர்வஸ்தானி, எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்திலையும் தகுந்ததான காரியத்தை அறிந்தவர். இந்த இடத்துல இதுதான் பண்ணணும், இந்த இடத்துல இதுதான் பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சவர். அது மட்டும் இல்ல, குணவித் அபரிஷ்லாகித குணஹா. குணவித்பிஹி, இந்த பாவ எடுத்தாச்சு. குணவித்பிஹி அரிபிஹி ஸ்லாகித குணஹா. ராமனானவன் குணவித்பிஹி, நல்ல பண்டிதர்களாக, ஸ்லாகித குணஹா, போற்றப்பட்ட குணங்களை உடையவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அரிஷ்லாகித குணஹா, அரின எதிரி, எதிரியும் கூட இந்த ராமருடைய குணங்களை போற்றுவானமா. அதாவது பண்டிதர்களும் ராமருடைய குணத்தை போற்றுவார்கள், எதிரியும் போற்றுவார்கள். இதை விட வேற என்ன இருக்கு? எதிரியே ராமருடைய குணங்களை போற்றுகிறார்கள் அப்படின்னா இந்த ராமருடைய குணங்கள் எவ்வளவு உயர்வான குணங்களா இருக்கு. அடுத்தது, முன்னாடி ராவணன் என்ன சொன்னான்? சில குறைகள்லாம் சொல்லிட்டு இப்பேற்பட்டவன் ராமன், அதனால அவனிடத்துல பதிக்குண்டான பக்தியை வைக்காதே அப்படின்னு சொன்னான். ஆனா இப்போ என்ன அர்த்தம் கிடைக்கும்? தஸ்மின்னு அதித்ரிஷம், அதிகப்படியான பிரேமையை பண்ணு அப்படின்னு ராவணனே சொல்ற மாதிரி ஆச்சு. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலையும் சாவிதாட்சரமா இருக்கு. 3 பதங்கள் மாற்றம் அடைஞ்சு அந்த 3 பதங்கள் ராமரை ரொம்ப உயர்வா சொல்றதாக அமைஞ்சிருக்கு. மேற்கொண்டு ஸ்லோகங்கள் வருங்காலத்துல பார்க்கலாம்.